பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று இந்த 9ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு சொல்லி வருகிறேன். முதல்ல சொன்னேன், இது மரத்தை குறித்த ஒரு காரியம் அல்ல. ஆனால் மரத்தை சொல்கிறது போல் சொல்கிறாங்களேன்னா மரத்தை குறிச்சிருக்கிற நம்பிக்கையோடு அந்த மனுஷனுக்கு கிடையாதுங்கிறக்கா எழுதியிருக்கார். இரண்டாவது சொன்னேன், சந்தன மரம் ஒரு வாசனை உள்ள மரம். நம்முடைய வாழ்க்கை அநேகரை இழுக்கிற வாசனை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கிறதா? ஏன்னா யோசேப்பை பார்த்து சொன்னார், கனி தரும் செடினார். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எப்போதும் போல சொல்லுவேன். எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து வைத்து கொண்டு 52ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை சீக்கிரமாக ஓடி போய் எடுத்து வரீங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்து 52ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை எல்லாம் திருப்புவீங்களா? அல்லேலூயா. உன்னதமானவரில் உயர் மறைவில் நோக்கினவன், உன்னதமானவரில் உயர் மறைவில் நோக்கினவன், சர்வவல்லவனின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். பரமசிலாக்கியமே அவர் சட்டையில் அந்த கள்ளப்புகவை சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையில் அடை கள்ளப்புகவை சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் வருகையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிசையும் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையும் அந்த கள்ளப்புகவை சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையும் அந்த கள்ளப்புகவை சிறகுகளால் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரி, என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரி, என் ஆத்துமனே சரவ தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமனே சரவ. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
எல்லாம் எடுத்துட்டு போய் 52ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஒலிவ மரத்தை போல இருக்கீங்களா? ஒலிவ மரத்தை போனா உங்க நம்பிக்கை எதுவாத்தான் இருக்கணும்? தேவனுடைய கிருபை. ஏசாயா சொல்லுகிறானே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா மலை போல வரும், மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. சுகவாழ்வு நல்லோட்டம் தந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. சுகவாழ்வு நல்லோட்டம் தந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இல்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஐயா, நான் எங்க இருக்கிறேன்? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. மிக அழகா எழுதியிருக்கிறார். 52ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கிருபை எதிர்பார்த்திருக்கிற ஒலிவ மரமா இருக்கீங்களா? எனக்கு அன்பானுளே, அந்த கிருபை யார் விலகினாலும் உன்னை விட்டு விலகாது. மலையை போல நம்பி இருக்கிற நம்பிக்கை மாறும். மலைகள் விலகி போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறவே மாட்டார். அதனால தான் நம்மளை பார்த்து சொன்னார், கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கண்மலையாம் கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார். உலகம் எதிர்த்து பேசட்டும், காரணம் இல்லாமல் உன்னை பார்த்து சிரிக்கட்டும், உன்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர் தன் கைகளில் ஏந்துவார். அந்த கிருபையை சார்ந்திருக்கிற ஒலிவ மரமா இருக்கிறியா? இந்த ஒலிவ மரத்தை குறித்து வேதத்தில் மிக அழகா நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அதற்கு ஒலிவ மரம் 8 விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜா. ஏன்னா இது ஒரு மனுஷன் போய் மலையின் மேல நின்று சத்தமிட்டு பேசினது. ஏன்னா 70 பேரை கொண்டு ஒருத்தர் ராஜாவாகணும்னா அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. ஆனால் இது உங்களுக்கு நாட்டப்பட்ட அனுபவத்தை மட்டும்தான் சொன்னேன். இந்த ஒலிவ மரம் என்ன செய்தான் வாசிங்க. ஒலிவ மரம் என்ன சொல்லுச்சான்? அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் நல்லா கவனிங்க. தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு கொழுமை இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க.
முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. உடைய வேதத்தை கொஞ்சம் திருப்பி வாசிங்க பார்க்கலாம். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல, நல்லா கவனிங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறது போல ஒருத்தரை என்ன செய்தார்? எழுப்பினான். எழுப்பி நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் அகல்களும் 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் என்றேன். இந்த ஒலிவ மரம் தேவனுடைய ஆலயத்தில் அபிஷேக தைலத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் அபிஷேகம் என்பது நாம ஆண்டவர் சொல்லிட்டார், யாரு மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஒற்றுவேன் நன்றி, மாம்சமான யாவர் மேலும் ஒற்றுவேன் நன்றி, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஒற்றுமையா உங்க வல்லமையை நாகத்தோடு காத்திருக்கிறேன், ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகமுள்ளவர் தண்ணீர் ஊற்றுவேன், மறந்த நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன், தாகமுள்ளவர் தண்ணீர் ஊற்றுவேன், மறந்த நிலத்தில் ஆறுகள் ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து வைக்கிறேன், ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து வைக்கிறேன், நான் தாகத்தோடு காத்து வைக்கிறேன். இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இங்க கேட்கிறார், நீ காண்கிறது என்னப்பா? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், 7 பொன் குத்து விளக்குகளிலே மத்தியில் உலாவுகிறவர் என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் வைத்துக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். இவன் பார்த்த சொன்னான், அது என்னையா? என் கண்ணுக்கு நேரம் தெரியுது, அப்படியே வலது பக்கம் ஒரு ஒலிவ மரம், இடது பக்கம் ஒரு ஒலிவ மரம். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம். பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று இது என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி
2 பொற்குழாய்களின் வழியாய் 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய அல்லேலூயா ஹல்லேலூயா இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் 2 கிளை என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவனே தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் சர்வ வல்ல இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அல்லேலூயா. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சியோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. நீக்கினார் பாப பாரமே, போக்கினார் சாபம் யாவுமே. நீக்கினார் பாப பாரமே, போக்கினார் சாபம் யாவுமே. தாழ்த்திய நேத்து கோலமதாகி, தாழ்த்திய நேத்து கோலமதாகி தன் ஜீவனை இந்தாரே. தாழ்த்திய நேத்து கோலமதாகி தன் ஜீவனை இந்தாரே. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. நிந்தனை சோதனையிலும் வந்தனா தொல்லைகளிலும், நிந்தனை சோதனையிலும் வந்தனா தொல்லைகளிலும், கண்ணின் மணி போல எம்மை காவல் செய்தோனே. கண்ணின் மணி போல எம்மை காவல் செய்தோனே. நன்றியுடன் பாடுவோம். கண்ணிமணி போல காவல் செய்தோனே. நன்றியுடன் பாடுவோம். சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. சீயோனே ஆத்மனே சிருஷ்டிகர்த்தரானவன் சர்வவல்ல தேவனே. ஒலிவ மரத்தை குறித்து இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சந்நிதியிலே அபிஷேகம் பெற்று நிற்கிறவர்களாயிருக்கோமா? ஏன்னா அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த அபிஷேகம் வந்துட்டா, அந்த அபிஷேகம் வர நேரத்தில் சில பேர் எந்திரிச்சு போயிடுவான். ஆராதனைக்கு வரும்போது அதுக்கு பிந்தி தான் வந்து சேருவாங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தை உன்னை தேற்றும், உன்னை பலப்படுத்தும், உனக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கும். ஏன்னா அபிஷேகங்கள் நுகங்களை என்ன செய்யும்? முறிக்கும். மறந்துடக்கூடாது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டாச்சுன்னா போதும், எதையும் நீ சாதிக்க முடியும். ஆனால் நாம் யாராக இருக்கிறோம்? இத்தனை வருஷ காலம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோமே, என்னமோ சொல்கிறாங்களே அபிஷேகங்கிறாங்களே. அபிஷேகம் பெற்ற தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்ல, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன்.
அந்த தாவீது அதே தாவீதான் சொன்னான், உம்மாலே நானோடு சேனைக்குள் பாயுவேன், உம்மாலே நானோடு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே நானோடு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்ற தாவீது திரும்பவும் ஆடு மேய்க்க போனான். ஆனால் கர்த்தர் தான் அவனை கொண்டு வந்தார். சகுல் அபிஷேகம் வரும்போது சாமுவேல் சொல்லிட்டார், நாளைக்கு நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்வான், உங்ககிட்ட வர்றான்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் தேடி போனது எது, கழுதை. ஆனால் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். அப்படி அபிஷேகம் பெற்ற போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சா, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வேறு மனுஷரானான், வேறு இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் என்ன மரமாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தன மரம்னா வாசனை வீசணும், அத்தி மரமாக இருந்தால் என்ன செய்யணும், கனியாவது இருக்கணும், அல்லது ஒலிவ மரமாக இருந்தால் அபிஷேகத்தையில் இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் எத்தனை வருஷம் இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க. அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். ஒவ்வொருவர் மேலும் அன்றைக்கு பாளையத்தில் தங்கியிருந்தவன் மேலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை கட்டாயம் உனக்கு இருக்கும். அந்த அபிஷேகத்தில் வந்து வார், விடுதலை உண்டு. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டு, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, கண்ணீர்லேருந்து விடுதலை உண்டு, கவலையிலேருந்து விடுதலை உண்டு, வேதனையிலேருந்து விடுதலை உண்டு. ஆனால் அந்த அபிஷேகம் பெற்ற தைலம் நம்மகிட்ட இருக்கா? நாம் அந்த ஒலிவ மரமாக இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை நான் ஒரு வாசனை வீசுகிற சந்திர மரமாக இல்லாமல் போகலாம், ஒருவேளை கனி கொடுக்காத அத்தி மரமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அபிஷேக வல்லமை என் மேலே ஊற்றுங்க. மறுபடியும் அந்த அபிஷேகம் பெற்று விட்டா எனக்குள்ள எல்லாம் வந்துடும் நம்புகிறவங்க ஆண்டவர் நோக்கி சொல்லுவீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை, இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபியுங்கள், தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிங்க. அது மட்டும் அல்ல, எனக்கு அன்பானவர்களே, எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள். அநேகர் கேட்குறீங்க, இப்படியே எடுத்து போடுறீங்களே, சபையில் இருக்கிற மக்களோடு எடுத்து போடுறீங்களா? நான் சொன்னேன், ஒரு நாள் அப்படி காமிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நான் விளம்பரத்தை நம்பி ஒரு நாள் செய்தி சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையோட மற்றதெல்லாம் நம்ம இதாக சாதாரணமாக தான் யோசிப்பேன். அதனால தான் கணிதம் அவங்களுக்கு கொடுக்கறது எடுக்கிறதெல்லாம் படம் எடுத்து போட்டால் அடேப்பா பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் தர்மம் செய்யும்போது பிறர் காணணும்னு யாரும் செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் பலன் இங்கேயே கிடச்சிரும். அதனால் நான் எப்போ அந்த விளம்பரத்தை வந்து பாருங்கள், எப்போ வேணாலும் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு கட்டட பணி கூட நடந்துக்கிட்டு இருக்கு.
பார்வையற்ற சகோதரிகள், வயதானவங்க தங்குறக்கா நான் எல்லா செய்தியும் உங்களுக்கு சொல்லி வரேன். ஒரு சதுரடி 2300 நீங்களும் பெண்ணாக இருந்தால் ஒரு நிமிஷம் வயதுய நிலைமையில் கண் இல்லாமல் தான் எப்படி இருப்பாங்க? இவர்களுக்காக உருவாக்கப்படுகிற இடம். அதில் ஒரு சதுரடி 2300 கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களை ஒரு உணவு கொடுக்க, அழைத்து வர, பார்வையற்றோருக்கு நல்ல ஒரு ஊன்றுகோலை கொடுக்க. ஏன் எத்தனை பேருக்கு நல்ல துணிமணி இல்லாமல் இருக்குது, இப்படிப்பட்டவர்களுக்கு உதவ, பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு, அல்லது பார்வையற்ற மரித்தா கூட அவங்கள அடக்கம் பண்ண சொந்தக்காரன் வரமாட்டேன்னு அந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்க, பிரதர் அது என்ன பிரதர் 10 மணிக்கு மேலே? நான் 10லேருந்து 5 மணிக்குள்ளே ஜபிக்கிறதுக்குனே ஒதுக்கி வைத்திருக்க 8 மணி நேரம், அதுக்குள்ளே நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அவசர காரியமாக தான் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்படி தாங்குகிற இந்த ஊழியத்தை, இதில் 2 நம்பர் வரும், ஜிபே ஃபோன்பே உண்டு. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா கணக்கு வைக்கிற கூட ஒரு தனி நம்பர் உண்டு, அதையும் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரை நோக்கி நீங்களும் சொல்லுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று இந்த 9ஆம் மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நீ செழித்திருந்தா ஒரு அபிஷேகம் பெற்றவனா, ஒரு சந்தனமா இருந்த மரமா இருந்த வாசனை உள்ளவனா, அல்லது ஒரு அத்திமரமா கனி கொடுக்கிறவளா இருக்கமா? நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்வோம். அன்பின் தெய்வமே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிபர், முதியவர்களை ஆசீர்வதி. சுகவீனம், பலவீனத்தில் இருப்போர், சோர்வு அசதிகளில் இருப்போர், வெளியே சொல்ல முடியாத பலவீனத்தோடு, மனதில் பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை அனுப்பும், ஆறுதலை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.